ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, அவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த மந்த் வந்து இன்கம் டேக்ஸ் மந்த்து. எல்லாருக்குமே இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும், எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது, நான் வந்து சர்வீஸ் பர்சன், நான் வந்து எக்ஸ் சர்வீஸ் பர்சன், பண்ணணுமா பண்ணக்கூடாதா, நிறைய டவுட்ஸ் வச்சு நம்மளுக்கு டெய்லி 2 பேர் 3 பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறாங்க. இது அவங்களுக்கான வீடியோ தான், ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சர்வீஸ் பர்சனாக இருக்கட்டும், எக்ஸ் சர்வீஸ் பர்சனாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த மந்த் வந்து இன்கம் டேக்ஸ் மந்த்து. அவங்களோட ஃபார்ம் 16 இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஃபார்ம் 16 எல்லாருக்குமே கிடச்சிரும். அதுக்கப்புறம் எல்லாருமே எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்காங்க, அவ்வளோ பிடிச்சிருக்காங்க, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு எல்லா இடத்துலையும் அவங்க போவாங்க. குறிப்பாக சர்வீஸ் பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, நார்த் இந்தியன் இடத்துல ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, டெல்லி இந்த மாதிரி இடத்துல அவங்க வேலை பார்ப்பாங்க. வேலை பார்க்கும்போது அவங்க அங்கே இருக்கிற நியர்பை இருக்கிற ஒரு இன்கம் டேக்ஸ் தெரிஞ்சவங்க பண்ணுறவங்கள்ட்டையோ இல்லை ஒரு ஆடிட்டரையோ யார்ட்டையோ ஒருத்தரோ பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்களோ அந்த அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அது 1000 ரூபாய் 2000 ரூபாய் எவ்வளோ அவங்க பர்சன்டேஜ் கேட்குறாங்களோ ஃபுல் ரீஃபண்டுக்கு அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ரீஃபண்டும் கிடச்சிரும். ஆனால் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழித்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு நோட்டீஸ் வந்துச்சு அப்படின்னீங்கன்னா, நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு 7-8 கேஸ் வந்துருச்சு. அப்போ அவங்க சர்வீஸ் பர்சனாக இருந்தாங்க, இப்போ அவங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆகிட்டாங்க. இப்போ சொல்கிறாங்க 2019 அவங்க இன்கம் டேக்ஸ் பண்ணதில் இப்போ நோட்டீஸ் வந்திருக்கு. அவங்களுக்கு சோகாஸ் நோட்டீஸ் மோக்கொண்டு இஷ்யூ பண்ணிட்டாங்க. அவங்க இன்கம் டேக்ஸில் இருக்க பிரச்சனையில் இப்போ நான் அதையும் போடுறேன். இப்போ இந்த பிரச்சனைக்காக அன்றைக்கி அவங்க அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க, பே பண்ணியிருக்காங்க, முறையாக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க அமௌண்ட் ஃபுல் ரீஃபண்ட் வாங்கணும் அப்படிங்கிற முறையில் அவங்க வந்து அவங்களுக்கு தவறுதலாக இன்கம் டேக்ஸ் பண்ணி கொடுத்து அவங்ககிட்ட வந்து காசு வாங்கிட்டாங்க. இப்போ பிரச்சனை வந்திருக்குது இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான். இப்போ யாரை பண்ணாங்களோ அவங்க மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ இவங்களால் ராஜஸ்தானில் போய் தேடி வச்சு செய்ய முடியாது, யார் என்னன்னே தெரியாது. வெறும் ஃபோன் கான்டாக்டில் தான் அவங்க வந்து அதை இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்களோட நோக்கம் வந்து இந்த மாதிரி தவறான இடத்துல நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணாதீங்க. நீங்கள் யாருக்கிட்டனாலும் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுங்கள், எங்ககிட்ட தான் ஃபைல் பண்ணணும் இல்லை, யாருக்கிட்டனாலும் ஃபைல் பண்ணுங்கள். ஆனால் முறையாக அவங்களோட அட்ரஸ், அவங்களோட எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட நீங்கள் ஃபைல் பண்ணுங்கள். ஃபைல் பண்ணும்போது ஃபுல் ரீஃபண்டுக்காக அவங்கெல்லாம் இதை பண்ணித்தாங்க, அது பண்ணித்தாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 2000 ரூபா கொடுங்க, நாங்கள் ஃபுல் ரீஃபண்ட் வாங்கி கொடுத்துட்றோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. எது ஆத்தென்டிகேட்டோ, எது உங்களுக்கு சரியாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ரீஃபண்ட் வாங்குங்க. இல்லைனா எவ்வளோ டேக்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்கோ நீங்கள் ப்ராப்பராக கட்டுங்க. நாளைக்கு பின்னாடி எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது. அதுக்காக மட்டும்தான் நாங்கள் அந்த வீடியோவை சொல்கிறோம். அதுக்கடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணுமா, ஃபைல் பண்ணக்கூடாதா, அதை நீங்கள் தான் சார் முடிவு பண்ணணும். நிறைய எக்ஸ் சர்வீஸ்மேன் கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. சார் நம்மளுக்கு தான் இன்கம் டேக்ஸ் பிடிக்கலையே, நம்ம ஏன் ஃபைல் பண்ணிக்கிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் உங்களுக்கு அறியாமையே நீங்கள் ஏதாவது கேஷ் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கலாம், ஏதாவது நீங்கள் ஜுவல்ஸ் வாங்கியிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வருமானம் உங்கள் ஃபார்ம் 26ASல இல்லை AAS TASல ஷோவாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் தெரியாமல் இருக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கலாம், ட்ரேடிங் பண்ணியிருக்கலாம், கிரிப்டோ கரன்சி வாங்கியிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் யாருமே ஒரு தடவை 2 தடவை பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மறந்துடுவீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் பண்ணாமல் விட்டீங்க, அதாவது ITR ஃபைல் பண்ணாமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நோட்டீஸ் வரும். அதனால் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் சர்வீஸ் பர்சனாக இருக்கட்டும், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கட்டும், உங்களுக்கு TDS பிடிச்சிருக்காங்க, பிடிக்கலை, 0வாக இருக்கட்டும், உங்கள் வருமானம் எவ்வளவு அப்படிங்கிற அந்த கணக்கு வழக்கை நீங்கள் தவறாமல் உங்களோட இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணிடுங்க. அது ஒன்று தான் நீங்கள் செய்ய வேண்டியது. அதுவும் நீங்கள் 31 ஜூலைக்குள்ளே பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், 1 ரூபா பெனால்ட்டி இல்லாமல் வெறும் இன்கம் டேக்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ணிடலாம். ஆனால் இதே இது நீங்கள் ஜூலையை தாண்டி நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிங்கன்னா லேட் ஃபீ நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அது 5000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு லேட் ஃபீ, உங்களுக்கு 0வாக இருந்தாலும் நீங்கள் 5000 ரூபா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு லேட் ஃபீ கொடுக்குற மாதிரி ஆயிரும். அந்த தவறை நீங்கள் பண்ணாதீங்க. எதுவும் நீங்கள் சரியான நேரத்தில் பண்ணி முடிச்சிருங்க. உங்களோட வருமானம் எவ்வளவு, உங்களோட ஆண்டு வருமானம் எவ்வளவு அப்படிங்கிற விஷயத்த உங்களோட வருமான வரி அதிகாரிக்கு கண்டிப்பாக நீங்கள் தெரிவிச்சிருங்க. அது TDS பிடிச்சிருந்தாலும் சரி தான், TDS பிடிக்காட்டினாலும் சரி தான், உங்களுக்கு 0 இன்கமாக இருந்தாலும் சரி தான், அதாவது 0 TDSஆக இருந்தாலும் சரி தான். சரியா? உங்களோட வருமான வரி கணக்க வழக்க ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் 31 ஜூலைக்கு முன்னாடி ஒரு சரியான இடத்துல தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க. அப்படி பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் எந்த வித பாதிப்பு வராது உங்களுக்கு. அதுதான் இந்த வீடியோ மூலமாக நம்ம கேட்டுக்கிறோம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.